கோஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது, குரு தரும் யோக பலன்கள்லாம் என்ன? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. கடகராசிக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்டவர்கள் வாழ்க்கையில். ராம்ஜி சார், தயவு செஞ்சு நீங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. பண்ணுற விஷயங்கள் கடகராசிக்காரர்களால் நிறைய கஷ்டங்களை பட்டவர்கள் அந்த குருவால். இந்த குரு வந்தார், நிறைய பேர் வேலையை காலி பண்ணார் சார். அதனால் 1-2 கஷ்டம்லாம் கிடையாது. அது போன்ற விஷயங்கள்லாம் இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு வந்திருக்கிறார். ராசியில் குரு வந்தால் என்ன ஆகும்னா, உடம்பே ஒரு டிவைன் மாதிரி ஆகிடும், ஒரு டெம்பிள் மாதிரி ஆகிடும். ராசியிலே குரு பகவான் வரும்பொழுது சுபக்கிரகம் உடம்புல உட்காந்துருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடுது. அப்போது முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறார் இந்த குரு பகவான். யாருக்கெல்லாம் லிவர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது, கிட்னி பெருங்குடல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுகிறார். ராசியிலே வரக்கூடிய குரு பகவான் இந்த போன்ற விஷயங்களை பண்ணுகிறார். 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம், இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார். அப்போ யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடைக்க போகிறது. முக்கியமாக சொத்து விஷயத்தில் நற்பெயர் கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுற சார், சொத்து தான் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. சொத்து விஷயத்தினால ரொம்ப படாத பாடுபடுறோம். எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சாயத்து, அது முடிஞ்சால் தான் நம்ம பக்கம் சொத்து வரும். அது என்ன இப்போ முடியுமான்னு தெரில. போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது இறை அருள், 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது எல்லாமே இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டால் இறை அருளும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வருகிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் என்பது சொத்துங்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி கைக்கு சொத்து சேரக்கூடிய ஒரு அம்சங்கள் எல்லாம் ஏறுகிறது. அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் என்பது என்ன, வேறு என்னெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக சொல்லலாம்னா, நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணியிருப்பீங்க, குழந்தையே கிடச்சிருக்காது சார். போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கெல்லாம் என்ன நல்வாழ்க்கைன்னே தெரில சார். கவலைப்படாதீங்க, இந்த குரு பகவானுடைய அருளாலே உங்களுக்கு புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது. புத்திர பிராப்தி உண்டாகிறது. இந்த குழந்தைய நீங்கள் நேச்சுரலாகவே பெற்றுக்கக்கூடிய அம்சங்கள்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம் என்பது விவாகஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது டைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு பிரிந்த திருமணம் ஒன்று சேர்கிறது. பிரிந்த திருமண வாழ்க்கை ஒன்று சேர்க்கிறது. சில பேர் சும்மாவே வீட்டில் ஏதாவது ஒரு காரணம், அழகே சுகமா, எதுக்கு சார் இப்போ கோவப்படுறீங்க தெரியாது, ஏதாவது ஒரு காரணம். இங்கே 2 பேர் வீட்லையும் பிரிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸே கூட காரணமாக இருப்பாங்க, சொந்தக்காரங்க காரணமாக இருப்பாங்க. இந்த தலைவன் தலைவி படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பா சாமி, ஒரு பொண்டாட்டியை விரும்பி அவ கூட கொடுத்தன நடத்துறதுக்கு எத்தனை பேர் அப்ரூவல் வாங்க வேண்டியது. சித்தப்பா சித்தி அம்மா அப்பா எல்லாருக்கும் பிடிச்சவளாக இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியுது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்போ அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் குடும்பத்துக்கெல்லாம் எல்லாருடைய சப்போர்ட்டோட, குடும்பத்தாருடைய மன மகிழ்ச்சியோட, அவங்களுடைய அனுகிரகத்தோட உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடர்கிறது. நிறைய பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகங்கள் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், எங்கள் ஊரில் நான் வெளிநாடு போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும் போன்ற கனவுகளோடு இருப்பாங்க. அவர்களுடைய கனவுகள் எல்லாம் பூர்த்தி ஆக போகிறது. என்னடா சொல்கிறீங்க, எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம், அமெரிக்காவில் வேலை அண்ணே. ஆமாண்ணே, வாஷிங்டன் டிசி பக்கத்துலேயே உங்கள் வீடுனே, வெள்ளை மலைக்கு நேரு கிழக்கமாக உங்கள் வீடு தானே? அப்படியா சொல்கிறீங்க? அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை திடீர்னு தலையில மாறி போச்சு போன்ற விஷயங்கள். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இங்கே நம்ம ஆளுங்க இங்கே இருக்கிற வரைக்கும் கூட நம்ம ஆளாங்களா இருப்பாங்க. அவங்க மட்டும் வெளிநாடு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சேட்டை கையில் பிடிக்க முடியாது. அங்கே போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ராம்ஜி, வே அப்படிங்கிறது. வேன்னா வேர் யூ வேறாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அடடா என்ன
அட நம்மாட்டுக்கு அங்கே போனால் அவங்க ஆளுங்களாவே மாறிடுவாங்க. அதுதான் அதில் ஆச்சரியம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரே தூக்கி ஃபாரினில் கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சிறுவர்கள் மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியும். சி இன்னும் அதே வத்தலை குண்டு, அதே கொட்டாம்பட்டி, நாங்களாம் அமெரிக்கா அப்படிங்கிறது. அட்டடா அங்கே போயிட்டு முக்கியமான நண்பர்களே, நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் எந்த வெளிநாடு போனாலும் சரி, இதை கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினச்சான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி, அது யாராக இருந்தாலும் இருந்துட்டு, பழைய கம்பெனி பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏடா எப்படி இருக்க, என்ன இதை பற்றி ஆஸ்திரேலியாலாம் பார்த்துருக்கேன் உன் வாழ்க்கையில், இதுதான் ஆஸ்திரேலியா அப்படிலாம் சொல்லி உங்களுக்கணும். அதெல்லாம் தான் எளிய மக்களுடைய இயல்பான கனவு. ராசிநாதன் 7ஆம் இடத்தை, ராசியில் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரே தூக்கா யானை எப்படி தூக்கி மேலே வச்சுருதோ அப்படி ஒரே தூக்கி ஃபாரின் வச்சுருவார். அவ்வளோ பெரிய யோகமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது கல்யாணம். சார் எனக்கு எப்போ தான் சார் கல்யாணம் ஆகும்? நான் கிட்டத்தட்ட 35 வயசு ஆயிடுச்சு சார், நான் இன்னும் எனக்கான ப்ரொஃபைல் இருக்கிற சில பேர் லட்சிய கனவோட சத்தியம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பான். இதே மாதிரியே பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி ஒரு விருப்ப பாடமாக எடுத்து படித்த ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது சார். உங்களுடைய கொள்கைகள்லாம் சரியாக நிறுத்து போய் சரி ஓகே நமக்குன்னு இப்போ நமக்கு என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, சரி ரைட்டு விடு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரங்கள்லாம் ஏதாவது திருமணம் என்பது ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையை பிடிச்ச மாதிரி கல்யாணம், பல பேருக்கு காதல் ஓகே ஆகிடும். அதான் அதில் ஆச்சரியமே. பல பேருக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தால் ஒரு காதல் வந்துச்சோ அப்படி ஒரே காதல் தான். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானம், இதுதான் முக்கியமான விஷயம். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் சார் நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் படம் எடுப்பாங்க, குறும்படம் எடுக்கிறது, யூடியூப்பில் வெளியிடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதெல்லாம் செய்யக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரம் தான். இந்த கடகராசி இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சிறு பிரயாணங்கள் போன்றவை ஏற்படும். இங்கேருந்து ஆந்திரா போகிறது, அதே மாதிரி இது போகிறது, கர்நாடகா போகிறது போன்ற ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நிறைய அதிர்ஷ்டம். சில பேருக்கு லாட்ரி மாதிரி, அது சில பேர் இந்த கேசினோ மாதிரிலாம் விளையாடுவாங்க, அவர்களுக்கெல்லாம் கூட அது கிளிக் ஆகும். எங்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லாட்ரி சீட் நம்பர் போட்டு, குருஜி எனக்கு இந்த லாட்ரி சீட்டு 4 நம்பர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1% பணம் கொடுத்துட்றேன், அந்த நம்பர் தெரிஞ்சால் நானே வாங்கியிருக்க மாட்டேனடா. இதெல்லாம் தேவையில்லாமல், அதாவது கிரகங்களை அதிர்ஷ்டங்கிற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது நண்பர்களே. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாட்ரி சீட்டு தான் அதிர்ஷ்டம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சது கூட ஒரு அதிர்ஷ்டம் தான். எதிர்பார்க்காம ஒரு வேலை கிடைச்சது கூட அதிர்ஷ்டம் தான். அப்படி தான் நீங்கள் அதிர்ஷ்டத்தை கருதணும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு போகுது. அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பிரமாதமான நேரம். ஆனால் இனி கவலைகள் எல்லாம் ஒழிந்தன, வறுமை ஒழிந்தன, குழந்தை பிறக்க போகுது, வெளிநாடு போக போகிறீங்க, அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு கூரை பிச்சுட்டு கொட்ட போகுது. அதனால் ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, ஜாதகம் பாருங்கள், விஷ்ணுமாயா ஹோமம் அட்டன் பண்ணுங்கள், பூஜையில் உட்காந்து எந்திரிச்சு போங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.